வணக்கம். அரசு பள்ளி எனது வாழ்வில் விதைத்த ஒளிக்கதிர். என்னுடைய பெயர் பேராசிரியர் பெருமாள் ஏழுமலை, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். எனது கல்வி பயணம் 1980 திருவண்ணாமலை மாவட்டம் விநாயகபுரம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆரம்பமானது. அந்த காலத்தில் தொடக்க பள்ளியாக இருந்த அது இப்பொழுது நடுநிலைப் பள்ளியாக உயர்த்தப்பட்டுள்ளது. எளிமையான சூழ்நிலையில் அடிப்படை வசதிகள் மட்டுமே இருந்தாலும் அந்த பள்ளிதான் எனது கனவுகளுக்கு வேர்வித்த தளமாக அமைந்தது. எனது பெற்றோர் மிகவும் சாதாரண வேலைகளை செய்து குடும்பத்தை நடத்தினார்கள். ஆனால் கல்வியின் மூலம் வாழ்க்கையை உயர்த்த முடியும் என்பதை அவர்கள் நம்பியவர்கள். அந்த நம்பிக்கைக்கு அடித்தளம் அமைத்தது இந்த தமிழக அரசு பள்ளி. அந்த பள்ளியில் படிக்கும் பொழுது பசுமை நிறைந்த சூழ்நிலைகளில் நாங்கள் அமர்ந்து படித்த நாட்கள் இன்று வரைக்கும் என் மனதில் உறைந்து நிற்கின்றன. பிளாக் போர்ட், சாக், ஒரு ஆசிரியரின் நம்பிக்கையுடன் கூடிய குரல், அதுவே என் உலகம். ஆசிரியர்கள் நம்மை குழந்தைகளாக அல்ல, எதிர்காலத்தை உருவாக்கும் தலைவர்களாகவே பார்த்தார்கள். அதுதான் என் வாழ்க்கையை மாற்றிய முக்கிய தருணம். படிப்பு மட்டுமல்ல, வாழ்வில் இன்றியமையாத மதிப்பீடுகளும் அந்த பள்ளியில் கற்றுக்கொண்டேன். ஒழுக்கம், நேர்மை, சுய ஒழுங்கு, பொறுப்புணர்வு இவை எல்லாம் நாளடைவில் எனது பணிநெறியில் அடிப்படையாக அமைந்தன. இன்றும் எனது வகுப்பறையில் அந்த ஆசிரியர்களின் கற்றல் முறைகள் சில பிரகடனமாகவே உள்ளன. அரசு பள்ளியின் முக்கிய பங்களிப்புகள் என்னவென்றால், 1. அனைவருக்கும் கல்வி வாய்ப்பு. வருமானத்தை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் கல்வியை எளிமையாக கிடைக்கச் செய்தது. 2. இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், இலவச செப்பல்கள் மற்றும் இலவச மதிய உணவு திட்டம் இவை எல்லாம் எனது குடும்ப சுமையை குறைத்தன. 3. திறனை அடையாளம் காணும் ஆசிரியர்கள். நான் சுயமாக அறியாத என் திறமைகளை ஆசிரியர்களை கண்டுபிடித்து வளர்த்தார்கள். இப்பொழுது இந்திய தேசம் அளவில் அறியப்படும் ஒரு பேராசிரியராக புகழ்பெற்ற பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிறேன். ஆனால் அந்த பயணம் தொடங்கியது அந்த சிறிய அரசு பள்ளி வகுப்பறையில்தான். எனது வெற்றிக்கு அடித்தளமாக இருந்த பள்ளியை இன்று நினைக்கும் போது நன்றி, பெருமை, பாசம் என 3 உணர்வுகள் நெஞ்சை ஆட்கொள்கின்றன. அரசு பள்ளிகளில் பல திறமைகள், கனவுகள் வளர்கின்றன. அவை வளர்வதற்கான இடமாக நாம் அனைவரும் அந்த சூழலை பாதுகாக்க வேண்டும். இன்று நான் போதிக்கும் ஒவ்வொரு மாணவரையும் பார்க்கும்போது கடந்த காலத்தில் நான் இருந்த இடத்தில் அவர்களையும் பார்க்கிறேன். என்னை போன்ற பல ஆளுமைகளை எங்களுடைய அரசு பள்ளியானது உருவாக்கியுள்ளது. எங்கள் பள்ளி சமீபத்தில் 100 விழாவை கொண்டாடியது. அதில் குறிப்பிடத்தக்க முன்னாள் மாணவர்கள் பங்கேற்று தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது மட்டுமன்றி பள்ளிக்கு வேண்டிய அநேக உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது எங்கள் பள்ளியானது நடுநிலை பள்ளியாக வளர்ந்துள்ளது. ஸ்மார்ட் போர்டு வகுப்பறைகள், கற்றல் கற்பித்தலுக்கான ஆடியோ வீடியோ வசதிகள் உள்ளிட்ட நல்ல உட்கட்டமைப்புகளை கொண்டுள்ளது. தற்போதைய ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள். அரசு பள்ளி எனக்கு கல்வியை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையை உயர்த்தும் பாதையையும் தந்தது. அது என் வாழ்க்கையின் பொற்கால கட்டமாகவே என் மனதில் பதிந்திருக்கிறது. விநாயகபுரம் பள்ளி ஆசிரியர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள்.